வணக்கம். வகுப்பறை ஆசிரியர் இந்த ரெண்டு சொல்லு இதை கடந்து வந்த அத்தனை பேருக்கும் அந்த நினைவை ஊட்டக்கூடிய அருமையான சொற்கள். இந்த மாதிரியான இந்த வகுப்பறை ஆசிரியருங்கிற இதுல ஆசிரியர் மட்டுமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் தனியாக பள்ளிக்கூடங்கள் கிடையாது, குருகுலம் தான். அதாவது ஆசிரியருடைய வீட்டிலே சென்று அவர்கள் பயில்வது. அது உவே சாமிநாதையருடைய காலம் வரை, அதாவது தமிழ் தாத்தா உவே சாமிநாதையருடைய காலம் வரை நாம் பார்க்கின்றோம். குருவினுடைய இல்லத்திலே சென்று படித்தல் என்பது, அல்லது அவர் ஒரு இடம் வைத்துக்கொண்டு அங்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பது என்பதை பார்க்கிறோம். ஆங்கிலேயருடைய வருகை பிறகுதான் எல்லோருக்குமான பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்படுகின்றன. கல்வி, மருத்துவம் போன்ற புதிய அறிமுகங்கள் மூலமாகத்தான் ஆங்கிலேயர்கள் இங்கு கால் ஊன்றுகிறார்கள். அந்த வகையில் வகுப்பறை என்று சொல்லுகிற போது பிள்ளைகள் படிக்க வருகிற போது பயத்தோடு வருவார்கள். புதிய சூழல். ஆனால் அந்த சூழல் பிடித்து விட்டால் இது எங்கள் பள்ளி அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பாடப்பிரிவிலேயே ஒரு பாடம் வச்சுருப்பாங்க. எங்கள் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, எங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி தோட்டம் எப்படி இருக்கு, கரும்பலகை எப்படி வச்சுருப்போம், அப்படிலாம் வரிசையாக சொல்லிட்டே வருவாங்க. அதே போல் ஆசிரியர் மறக்க முடியாதவருங்க. மாதா பிதா குரு தெய்வத்தில் ஆசிரியர், நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், அதே போல் ஆசிரியை, இவங்களை மறக்கவே முடியாது. அதுலேயும் நம்ம பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்ச போது நம்ம ஈர்த்த பெருமக்கள் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் நோட்டு, புத்தகம் இவற்றை தாண்டி எப்படி மாணவர்களை ஈர்த்திருக்கிறார்கள்? 1000 உதாரணம் சொல்லலாம். எங்க வீட்டை பொறுத்த மட்டும் எங்க அப்பா ஆசிரியர், அதனால் பிற்காலத்தில் நானும் ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதன்படி நானும் ஆசிரியர். என்னுடைய மகளும் கூட பேராசிரியை தான். இப்ப பாருங்க, இந்த ஆசிரிய மனநிலை என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒண்ணு. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு, பாடத்தை அவரிடம் படியுங்கள், ஆசிரியரிடத்திலே பாடத்தை படியுங்கள், முடிந்தால் ஆசிரியரையும் படியுங்கள் அப்படிம்பாங்க. இப்ப சமீபத்துல இந்து தமிழ் திசை நாளிதழ் நான் தொடர்ந்து படிச்சுட்டு வருவேன். நல்ல செய்திகள் அதில் வர்ற போது அது பகிர்ந்துக்கிடுவேன். புத்தக விமர்சனம் தொடங்கி எதுவாக இருந்தாலும் சரி. அதில் நான் தொடர்ந்து பார்க்குறது திரு ஆயிஷா ரா நடராஜன் அவர்களுடைய அந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த வகுப்பறை இதை பற்றிய புத்தகங்களையும் நான் தொடர்ந்து வாசித்திருக்கேன். இப்போ நான் படித்ததில் சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா, அவர் வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்ற முறையால் மாணவர்கள் எப்படி ஈர்க்கப்படுகிறார்கள், அதுக்கு ஒரு புத்தகத்தை அவர் சுட்டி காட்டியிருந்தார். அமெரிக்காவினுடைய கருப்பின பேராசிரியர் கிரேக் நோயஸ் அவருடைய த கம்ப்ளீட் டீச்சர், முழுமையான ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாத்தியார்னால, வகுப்பறையினால எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் K-12 அப்படின்னு ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இளநிலை, ஆரம்ப பள்ளி நிலை, அதே போல் இடைநிலை, உயர்நிலை, இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சூழல், அவர்களுடைய மனநிலை பற்றிய செய்தி. சரி, ஆசிரியர் எப்படியெல்லாம் நம்மளை ஈர்க்கிறார்? அதில் ஒரு செய்தி, நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி தன்னுடைய பள்ளிக்கூடத்தை போய் பார்க்குறப்ப அந்த வகுப்பறையில் தன்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்திய முறையின் மூலமாக தான் நோபல் பரிசு பெற்றேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறாராம். எப்படின்னா, அவர் அந்த ஆசிரியர் என்ன செய்வாரோ, அந்த டேபிள் இருக்கு பாருங்க, அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய டேபிள், சிலர் உட்கார்ந்துருப்பாங்க, சிலர் நிற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 29 வருஷமாக பேராசிரியராக இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்ததே இல்லை வகுப்பில். நான் எப்போவும் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ இவர் என்ன செஞ்சாராம், அந்த டேபிளை கீழே வீல் கொடுத்து அதை தள்ளிக்கிட்டே அப்படி எல்லார்த்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு தள்ளுவண்டி மாதிரி வகுப்புகள் அப்படியே போய் அதை ஒவ்வொருத்தருக்கும் காமிச்சிக்கிட்டே வச்சிருக்கக்கூடிய பொருள் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு வருவாராம். இது அவரை ஈர்த்து அவரை ரொம்ப வியப்படைய வச்சதான். இதை சொல்கிறவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி. அதே போல் இன்னொரு செய்தியை அவர் குறிப்பிடுறார். இப்போ மாணவர்கள் சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க, கடுமையாக நடந்துருவாங்க. அப்படி நேரங்களில் அவங்கள நம்ம என்ன செய்யறது? நம்மளும் சேர்ந்து அவங்கள போட்டு அடித்து திருத்த முடியுமா? அப்படி முடியாது.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு வகுப்புல ஒரு மெலிந்த தேகமுடைய பையன், கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு, மெலிந்த தேகமுடைய பையன். அந்த பையனை எல்லாரும் சேர்ந்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அடிக்கிறது, தலையில கொட்டுறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த உருவ கேலியும் அந்த அடியும் மற்றவையும் அந்த பையனை ரொம்ப வருத்தப்பட வைக்குமா. அவர்னா அவன் ஆசிரியர்கிட்ட தன்னுடைய நிலையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டுருக்கான். இப்போ இதை கேட்டுட்டு இந்த ஆசிரியர் என்ன பண்ணாராம், அந்த அந்த பையனை தாக்குன அந்த பையங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுத்தாராம். என்ன தண்டனை தெரியுமா? இந்த மனநிலையில் இருந்தால், அதாவது இந்த தாக்கப்படுற மனநிலையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுக்குள்ளே என்ன நிகழ்வு ஏற்படும், அதை நீங்கள் எழுதிட்டு வாங்க எல்லாரும். அப்படி சொன்ன உடனே அத்தனை பேர் எழுதிட்டு வர்றாங்க. எழுதிட்டு வர்ற போது தான் அவங்களுக்கு தான் அந்த நிலைக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியுது. அப்படி எழுதி ஆசிரியரிடத்தில் கொடுத்த அந்த மாணவர்கள் தான் பிற்காலத்தில் வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, பெரும் பேச்சாளர்களாக, மேதைகளாக வந்திருக்காங்க. பாருங்க, வகுப்பில் சுட்டித்தனம் மிகுந்தவர்களாக இருப்பவர்கள் கூட பிற்காலத்தில் பிரகாசமாக சுடர் விடுவதற்கு காரணம் அந்த திறமைகளை மடைமாற்றம் செய்ய வேண்டும். அப்படி மடைமாற்றம் செய்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கு என்றால் நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு தாங்க இருக்கு. பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை மகன் மகள் என்றுதான் தெரியும். அவன் ஒரு எழுத்தாளன், ஒரு பேச்சாளன், ஓவியன், ஒரு நாட்டிய கலைஞன், ஒரு கவிஞன் என்றெல்லாம் அவனுக்குள் இருக்கின்ற அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற சிற்பி, ஓவியர் யாரென்றால் அவர் ஆசிரியர் தாங்க. எனவே வகுப்பறை பாடப்புத்தகம் எல்லாவற்றையும் தாண்டி உலகத்தில் ஒன்று உண்டு என்றால் அது என்ன என்றால் அணுகுமுறை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஒரு ஆசிரியர் கணக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப இந்த போர்டில் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப திடீர்னு அந்த கணக்கில் விடை வரலைன்ட்டு அப்படியே யோசிப்பார். என்னது விடை வரமாட்டேங்குதே, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் நான் வீட்டில் அப்படின்ட்டு இப்படி அலைஞ்சிட்டு, எப்பா நீ எந்திரி, நீ நல்ல கணக்கு போடுவே, எந்திரி, இங்கே வா இதை போடு. உடனே அந்த பையன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் வேகமாக போட்டு விடை கொடுப்பான். வாத்தியார் உடனே அவனை கை கொடுத்து, என்னடா பேடா வச்சுக்கடா, அருமடா அருமடா அப்படிம்பார். இப்போ வகுப்பே அவனுக்கு கைதட்டும். அவன் அப்படியே பெரிய எவரெஸ்டில் ஏறின மாதிரி இருப்பான். இது நான் தற்செயலாக நிகழ்ந்ததுன்னு நினச்சேன். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த செயல்பாட்டை தற்செயலாக இருந்தாலும் கூட இதை வழக்கமாக ஓராண்டுக்கு ஒரு முறையோ இல்லை சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ செய்து தகுதியுள்ள மாணவர்களை தங்கள் திறமையை உணர வைக்கிறார்கள். அதுதான் ஆசிரியர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது. இப்படிப்பட்ட ஆசிரியர்களை பெற்றவர்கள் நிச்சயமாக சாதனைகளை செய்து காட்டுவார்கள். வகுப்பறைகள்தான் தமிழகத்தின், இந்தியாவின், ஏன் உலகத்தின் எதிர்காலம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.